அன்பின் பிதாவே, இந்த காலை விளக்காமக்க நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன், பராக்கிரமமுள்ள கர்த்தர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஜீவனுள்ளது. உம்முடைய வார்த்தைகள் உயிர்ப்பிக்க கூடியது, குறைவற்றது. அதற்காக துதிக்கிறோம். இப்பொழுதும் வேதத்தை தியானிக்கிற இந்த நேரத்துல கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 21வது அதிகாரம். தாவீது நோப்பில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். நோப்புன்ற ஒரு பட்டணத்துல ஆசாரியனான அகிமெலேக்குன்றவன்ட்ட போறான். இது மார்க் 2வது அதிகாரத்துல இந்த சம்பவம் சொல்லும்போது, அந்த நாட்கள்ல அபியத்தார்ன்ற ஒருத்தர் பிரதான ஆசாரியராய் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆசாரியனா இருந்தது அகிமெலேக்கு. அகிமெலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். அவன்கிட்ட வந்த உடனே அவன் கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, அவனுக்கு ஒரு நடுக்கம் வந்துச்சு. என்ன, தாவீது மட்டும் தனியா வர்றான், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறான். நீ ஏன் தனியா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்குவை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டது இன்னதென்றும் ஒருவருக்கும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இவன் இப்ப பொய் சொல்றான். என்ன சொல்றான்னா, ராஜா தான் என்னை அனுப்புனாரு, நான் எதுக்காக அனுப்பப்பட்டனோ அந்த அனுப்புன காரியமோ என்ன ராஜா கட்டளையிட்டாரோ அதை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா தாவீது இப்ப தப்பிக்கணும், அதுக்கு எந்த வேற வழி தெரியல, அதனால அந்த மாதிரி நடந்துக்கிறாரு. அதனால நான் இங்க யாருக்கும் தெரியாம நான் மட்டும் வந்தேன், ராஜா சொன்னதுனால அப்படி வந்தேன். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லி இருக்கிறேன். சேவகர் எல்லாம், ஆனா இவன் அதிகாரி, நிறைய சோல்ஜர்ஸ்க்கு அதிகாரி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 1000 பேருக்கு அதிகாரியா இருந்தா, சேனைகளுக்கு அதிகாரிகளா இருந்தா. அதனால சேவகர்களை இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க அங்க வந்துருவாங்க, இப்ப நான் மட்டும் தனியா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிமெலேக்கு நம்பக்கூடிய விதத்துல அந்த பொய்ய சொல்றான். இப்பொழுதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்ன வாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான். ஏன்னா இவன் ரொம்ப தூரம் அலைஞ்சு திரிஞ்சு வர்றான், பசியோட வர்றான். அதனால ஒரு 5 அப்பம் இருந்தா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. பரிசுத்த அப்பம் அப்படின்றது தேவ ஆலயத்துல ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவ ஆலயத்துல வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், 3 பிரிவா இருக்கு. இந்த பரிசுத்த ஸ்தலத்துல நடுவுல இருக்க பகுதியில ஒரு மேஜை இருக்கும். அந்த மேஜையில இந்த சமூகத்தை அப்பத்தை வைப்பாங்க. 12 செய்திருப்பாங்க. யாத்திராகமம் 25வது அதிகாரம் 30வது வசனத்துல ஒவ்வொரு நாளும் இந்த அப்பத்தை மாத்தணும் அப்படின்றத போட்டிருக்கு. லேவியராகமும் 24ல 5ல இருந்து 9 வரைக்கும் வாசித்தோம்னா 12 அப்பம் செய்யணும், 2 வரிசையா வைக்கணும், ஒவ்வொரு நாளும் அதை மாத்தணும் அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்த அப்பம் மாத்திரம்தான் இருக்கு. அது ஆசாரியர்கள் மட்டும்தான் புசிக்க முடியும், சாதாரண மனுஷர் புசிக்க முடியாது. இப்ப தாவீது ஆசாரியன் கிடையாது, அதனால அவன் அதை புசிக்க முடியாது. பரிசுத்த அப்பம் இருக்கு, சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. வாலிபர்
ஸ்திரீகளோடு மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். ஆனா இவன் வந்து அது அந்த சமூகத்து அப்பத்தை எடுத்துட்டு அடுத்த அப்பம் வச்சாச்சு. இப்ப வாலிபர்கள் வந்து பெண்களோடு சேராம இருந்தா கொடுப்பேன்னு சொல்றான். தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுவதற்கு முன் நேற்றும் முந்தைய நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விலக்கமாயிருந்தார்கள். வாலிபருடைய அசும்பிகளும் சுத்தமாயிருக்கிறது. இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதனால் இது சாதாரணம் ஆயிற்றே என்றான். இன்னைக்கு புதிய அப்பம் வச்சதுனால இது சாதாரண அப்பம் ஆயிடுச்சுல, நீ இதை எடுத்து கொடு அப்படின்னு கேட்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து எடுக்கப்பட்ட சமூகத்து அப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். வேற அப்பம் இல்ல, இருக்கிறத அவன்கிட்ட கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். புதிய அப்பம் வச்ச பிறகு இத பழைய அப்பத்தை எடுத்துடலாம். இதத்தான் மார்க் 2வது அதிகாரத்துல சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் வந்து ஓய்வு நாள்ல கதிரை கொய்து அதை சாப்பிடுவாங்க. அப்ப மற்றவங்க குற்றப்படுத்தும் போது இந்த எடுத்துக்காட்ட சொல்லி, தாவீது வந்து சமூக தப்பத்தை எடுத்து சாப்பிட்டாருல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இயேசு கிறிஸ்து இந்த எடுத்துக்காட்ட சொல்றத மார்க் 2வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்கள்ல நம்ம வாசிக்கலாம். சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைப்பட்டு இருந்தான். அங்க இந்த தாவீது வந்து அபிமலை கிட்ட இத வாங்கும்போது அந்த இடத்துல கர்த்தருடைய சந்நிதியில ஆலயத்துல வந்து இவன் இருந்தான், தோவேக்குன்றவன் இருந்தான். அவன் வந்து சவுலோட ஆளு. அவன் சவுலுடைய மேய்ப்பர்களுக்கு தலைவனாய் இருந்தான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சவுலோட மேய்ப்பர்களுக்கு தலைவன், ஆடு மேய்க்கிறவர்களுக்கு தலைவன். தாவீது அகிமலைக்குவை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியாகிலும் பட்டயமாகிலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்து கொண்டு வரவில்லை என்றான். இங்க ஏதாச்சும் ஈட்டி அல்லது பட்டயம் இருந்தா நான் அவசரமா வந்ததுல அதெல்லாம் எடுத்துட்டு வராம வந்துட்டேன் அப்படின்னு கேக்குறான். அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடைவிலே சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. தாவீது கொன்ற கோலியாத்தோடைய பட்டயம் மட்டும்தான் இங்க இருக்கு, வைக்கப்பட்டு இருக்கு அப்படின்றத சொல்றான். அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்து கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகர் இல்லை, அதை எனக்கு தாரும் என்றான். அதுக்கு இணையானது எதுவும் இல்லை, அதை எனக்கு கொடுன்னு வாங்கிக்கிட்டான். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸின் இடத்தில் போனான். காத்துன்றது பெலிஸ்தியர்களோட பட்டணத்துல ஒன்று. பெலிஸ்தியர்களுடைய ராஜாவுக்கு பேரு வந்து ஆகீஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து எகிப்து தேசத்துல ராஜாக்களோட பேர் வந்து பார்வோன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூதேயா தேசத்துல ராஜாவுக்கு ஏரோதுன்ற பேர் இருக்கும். அதே மாதிரி பெலிஸ்தியர்களுக்கு ஆகீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த ராஜா கிட்ட இப்ப வந்து இவன் தப்பிச்சு ஓடுறான். சவுலுக்கு தப்பிச்சு பெலிஸ்தியர் ராஜா கிட்ட ஓடுறான். ஆகீஸின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவா ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். அந்த பெலிஸ்தியருடைய ராஜாவோட வேலைக்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க,
இது தாவீது அப்படின்றத கண்டுபிடிச்சு இவனை குறிச்சு பாடின பாட்டெல்லாம் சொல்றாங்க. இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்து கொண்டு, இப்ப தன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்றத தெரிஞ்ச பிறகு தாவீது காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு, இப்ப அவனுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா பெலிஸ்தியர்களை ஏற்கனவே இவன் ஜெயிச்சிருக்கான் தாவீது. அதனால இப்ப நான் தன்னை பிடிச்சிட்டாங்க அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. இப்ப ரொம்ப பயமாயிடுச்சு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முக நாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்து கொண்டவன் போல காண்பித்து என்ன செய்யறான்னா, ஆஹ் இது பித்து கொண்ட மூளை கலங்கி போய் பைத்தியம் மாதிரி நடிக்கிறான். வாசற் கதவுகளில் கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டிருந்தார். வாயிலிருந்து நுரை அப்படி தள்ளுது. வாசல்ல இருக்க கதவை கீறுறான். இப்படி பைத்தியக்காரன் மாதிரி செயல்படுறான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரன் நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்து கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? இவனே பைத்தியம் பிடிச்சவன், இவனை என்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா தாவீது இப்படி செய்யலைன்னா அந்த இடத்துல இருந்து அவன் தப்பிச்சிருக்க முடியாது. பைத்தியம் பிடிச்சவனை போல நடிச்சு அந்த ஆகீஸோட கையில இருந்து தப்புவிக்கிறான். எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்கிற நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாய் இருக்கிறார். என்கிட்ட பைத்தியக்காரங்க குறைவா இருக்காங்கன்னா இவனை கொண்டு வந்து இங்க விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். பைத்தியம் பிடிச்சவன் அரண்மனையில எப்படி வர முடியும், ராஜா கிட்ட எப்படி வர முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டு அவனை துரத்தி விடுறத இங்க பாக்குறோம். தாவீது ஞானமா செயல்பட்டு தனக்கு நேரிட்ட ஆபத்துக்கள்ல ஒவ்வொன்றிலும் தப்புவிக்கப்படுறத இங்க பாக்குறோம். தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே முந்தின அதிகாரங்கள்ல வாசித்தோம். தாவீது அப்பப்ப ஏற்ற ஞானத்தோடு செயல்பட்டு ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிவிக்க ஆண்டவர் கிருபை செய்தாரு. இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, தாவீது சவுலுக்கு தப்பிச்சு ஓடி வரும்போது ஆசாரியனா ஆலயத்துல இருக்க ஆசாரியனானக அகிமலே கிட்ட வர்றான். வந்தோடனே அவன் கேட்கிறான். அவனை பார்த்தோடனே நீ நீ எப்படி தனியா வர்ற அப்படின்னு கேட்டோடனே, ராஜா என்னை அனுப்பியிருக்காரு, யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நான் ஒரு இடம் சொல்லியிருக்கேன், அங்க சேவகர்கள்லாம் வந்துருவாங்க அப்படின்னு அபிமெலேக்கு நம்புற மாதிரி அவன் சொல்லிட்டான். அப்ப அங்க சாப்பாடு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கும்போது சமூகத்து அப்பம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது புதுசு வச்ச உடனே இது பழசாயிரும்ல, இதை கொடுத்துருன்னு கேட்கும்போது அவன் கொடுத்துட்டான். ஆசாரியன்ட்ட மறுபடியுமா கேட்கிறான், ஏதாச்சும் பட்டயம் ஈட்டி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கும்போது கோலியத்தோட பட்டயம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே தாவீது அது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டான். அங்க இருந்து தப்பிச்சு நேரா பெலிஸ்தீரோட பட்டணமான காத்துக்கு போறான். அங்க ஆகீஸ் என்ற ராஜா இருக்கிறான். அங்க போய் தப்பிச்சு போனவனே அந்த ஆகீஸோட ஊழியக்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் தாவீது அப்படின்றத. பெலிஸ்தியருக்கு எப்பயும் தாவீது எதிரியா நினைச்சாங்க. அதனால இவனை பிடிச்சு கொண்டு போய் ராஜாட்ட கொண்டு போய் விடுறாங்க. இப்ப தப்பிக்கவே வழி இல்லை. உடனே தாவீது ஞானமா செயல்பட்டு ஒரு பைத்தியக்காரன் போல வாயில நுர தள்ளி கதவுகளை கீறி கொண்டு இருந்தான். இதை பார்த்தோன்னே ராஜா என்கிட்ட பைத்தியக்காரங்க இல்லைன்னு சொல்லி இவனை கூட்டிட்டு வந்தீங்களா, ஏன் பைத்தியம் பிடிச்சவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து துரத்தி விட்டத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். கர்த்தர் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்மளும் ஞானமா செயல்படுறவங்களா இருப்போம். நமக்கு தேவையான ஞானத்தை ஏற்ற வேலையில கொடுத்து நம்மளை வழி நடத்துவாரு. இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
தாவீதை எல்லா இக்கட்டிலிருந்தும் நீங்க விலக்கி பாதுகாத்தீங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலையும் ஞானமாய் செயல்பட்டதை நாங்க வாசித்தோம். கர்த்தாவே, நாங்களும் ஆண்டவரே அப்பா, எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருந்து போதித்து வழி நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை பயன்படுத்துங்க. சத்தியத்தை அறிவிக்க கிருபை தாரும். நாங்களும் உம்முடைய சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.